வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. 8 திக்கும் இன்று செய்திகளை வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 17,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 35 தொழில் திட்டங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. முதலீட்டாளர்களின் முதல் முகவரியாக தமிழ்நாடு மாறும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை. டிசிஎஸ் திட்டப்பணிகள் 18 மாதங்களில் செயல்பாட்டுக்கு வரும் என சிஇஓ தகவல். பெகாசஸ் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து எதிர்க்கட்சிகள் தொடர் அமளி. இரண்டாவது நாளாக முடங்கிய நாடாளுமன்றம். செங்கல்பட்டு உதகையில் தடுப்பூசி தயாரிப்பை தொடங்குமாறு மாநிலங்களவையில் தமிழ்நாடு எம்பிக்கள் வலியுறுத்தல். பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என மத்திய அரசு பதில். கொரோனா உயிரிழப்புகளை குறைத்து காட்டவில்லை என்றும் விளக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு 20% இடஒதுக்கீட்டை பின்பற்ற வேண்டும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மேகதாது அணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருச்சியில் விவசாயிகள் சாலை மறியல். காவிரி தங்களுக்கே சொந்தம் என்ற கர்நாடக முன்னாள் அமைச்சரின் கருத்தால் சர்ச்சை. கர்நாடகாவில் ஜனதாதள் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி கவிழ்ப்புக்கு பயன்படுத்தப்பட்டதா பெகாசஸ் சதி. குமாரசாமி சித்தராமையா உதவியாளர்களை உளவு பார்த்ததாக தகவல். விண்வெளிக்கு சுற்றுலா சென்று திரும்பினார் அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ். உலகில் முதன் முறையாக மூத்த மற்றும் இளம் வயதினரை சுமந்து சென்ற நியூ ஷெப்பர்ட் விண்கலம். இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 276 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது இலங்கை அணி. 2-0 என்ற கணக்கில் தொடரை வெல்லும் முனைப்பில் இந்திய அணி நிதான ஆட்டம். தமிழ்நாட்டில் 17,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 35 தொழில் நிறுவனங்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. புதிய திட்டங்கள் மூலமாக 83,482 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தெற்காசியாவிலேயே சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவதே இலக்கு என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டி தனியார் நட்சத்திர விடுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு விழா நடைபெற்றது. இதில் 17,141 கோடி ரூபாய் முதலீட்டில் 55,054 பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் விதமாக JSW, ரினிவ் எனர்ஜி, ZF வாப்கோ, கேபிட்டல் லேண்ட், ஸ்ரீவாரு மோட்டார்ஸ் உள்ளிட்ட 35 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. ஆட்டோமொபைல், காற்றாலை, எரிசக்தி, சரக்கு போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உள்ள நிறுவனங்களுடன் இந்த ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து 4,250 கோடி ரூபாய் முதலீட்டில் 21,630 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் விதமாக AG&P பிராத்தம், டிசிஎஸ் 2ஆம் கட்ட திட்டம் உள்ளிட்ட 9 தொழில் திட்டங்களுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். மேலும் 7,017 கோடி ரூபாய் முதலீட்டில் 6,798 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அளிக்கும் வகையில் விக்ரம் சோலார் உட்பட 5 திட்டங்களின் வணிக உற்பத்தியையும் தொடங்கி வைத்தார். Vikram Solar is engineering to build a sustainable future. We are happy to announce our new state-of-the-art manufacturing facility in Chennai. தமிழ்நாட்டில் செயல்படும் கோர் ஸ்டாக் உட்பட 5 புது தொழில் நிறுவனங்களுக்கு 5 கோடி ரூபாய் மானியம் வழங்குவதற்கான அனுமதி உத்தரவுகளையும் முதலமைச்சர் வழங்கினார்.
தற்போதுள்ள முதலீட்டாளர்களுக்கு மட்டுமின்றி புதிய முதலீட்டாளர்களுக்கும் உதவும் வகையில் தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனத்தின் மேம்படுத்தப்பட்ட ஒற்றைச்சாளர இணையதளம் 2.0 சேவையையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொரோனா காலத்தை கொரோனாவை வென்ற காலமாக மாற்றியிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். தொழில் புரிவதை எளிதாக்கவும் அதற்கு உரிய சூழலை உருவாக்கவும் அரசு உறுதி பூண்டுள்ளதாக கூறினார். இப்ப இருக்க முதலீட்டாளர்களுக்கு மட்டும் இல்லாம புது முதலீட்டாளர்களுக்கும் உதவுகிற வகையில 24 துறைகளோட 100 சேவைகள் கொண்ட ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒற்றைச்சாளர இணையதளமா இது இருக்கும். இணைய முறையில் உங்க விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படும். கூடுதலா 210 சேவைகள் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்துக்குள்ள சேர்ப்பதற்கு திட்டமிட்டு இருக்கிறோம். அதாவது தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க திட்டமிட்ட உடனே உங்கள் சிந்தனை செயல்பாட்டுக்கு வரும். முதலீட்டாளர்களின் முதல் முகவரியாக தமிழ்நாடு மாறும் என்றும் தெற்கு ஆசியாவிலேயே சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவதே அரசின் இலக்கு என்றும் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். தெற்கு ஆசியாவிலேயே தொழில் புரிவதற்கு உகந்த மாநிலமா தமிழ்நாட்டை உயர்த்துறது தான் இந்த அரசினுடைய லட்சியம். 2030ஆம் ஆண்டிற்குள் 1 லட்சம் கோடி அமெரிக்க டாலர்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கொண்ட பொருளாதாரமா ஜிடிபி எக்கனாமி தமிழ்நாட்டை உருவாக்குறது தான் எங்க அரசினுடைய குறிக்கோள். தென் மாவட்டங்களில் தொழில் தொடங்குவதற்கு அரசு கூடுதல் மானியங்களை வழங்க வேண்டும் என்று இந்திய தொழில் கூட்டமைப்பினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கொடுக்கணும் சவுத்தில் இது பண்றதுக்கு. ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா சில வாட்டர் இந்த மாதிரி கட்டமைப்பு கொஞ்சம் கம்மி ரிலேட்டிவ்லி. ஸோ அந்த எஜுகேஷன் நல்லா இருக்கு. ஸோ மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய இது பண்ணக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா சவுத் தமிழ்நாடு நல்லா பிக்கப் ஆயிடும். தமிழகத்தில் TCS நிறுவனத்தில் 92,000 பேர் பணிபுரிந்து வருவதாகவும் 2 மற்றும் 3வது திட்டப்பணிகள் நிறைவடையும் போது கூடுதலாக 35,000 பேருக்கு வேலை கிடைக்கும் என்றும் அந்நிறுவன முதன்மை செயல் அதிகாரி கணபதி சுப்பிரமணியன் தெரிவித்தார். இன்னொரு 35,000 பேருக்கு வேலை கிடைக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு உண்டான பணிகள் சீக்கிரமா செயல்பட சொல்லி முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு 18 மாசத்துல இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சு எல்லாருக்கும் அதை ஆக்குபை பண்ணி இது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளியால் நாடாளுமன்ற மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டன. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கிய நிலையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளியால் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. 2வது நாளாக மக்களவை கூடியதும் தொலைபேசி ஒட்டுக்கேட்பு விவகாரம், கொரோனா பெருந்தொற்று, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு விவகாரங்கள் குறித்து விவாதம் நடத்த வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவை நடவடிக்கைகளை 12 மணி வரை சபாநாயகர் ஓம் பிர்லா ஒத்திவைத்தார். பின்னர் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் 3 மணிக்கு கூடிய போதும் அமளி நீடித்தது. இதனால் மக்களவை வியாழக்கிழமை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பக்ரீத் பண்டிகை புதன்கிழமை கொண்டாடப்படுவதால் நாடாளுமன்ற அலுவல்கள் கிடையாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மாநிலங்களவை காலை 11 மணிக்கு கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். எந்த விவகாரத்தையும் பூஜ்ய நேரத்தில் எழுப்புமாறு அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு அறிவுறுத்தினாலும் அதனை ஏற்காத உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் 12 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் கூடிய போது எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளை ஏற்று கொரோனா விவகாரம் குறித்து விவாதம் நடத்த வெங்கையா நாயுடு அனுமதி அளித்துள்ளதாக அவை துணைத் தலைவர் தெரிவித்தார். முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் பாஜக எம்பிக்களுடன் பிரதமர் மோடி காலையில் ஆலோசனை நடத்தினார். அப்போது எதிர்க்கட்சிகளின் செயல்பாடு குறித்து அவர் அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களின் பிரச்சனைகளை எழுப்பாமல் அதிகாரம் தங்களிடம் இருப்பது போல காங்கிரஸ் கருதுவதாக பிரதமர் கூறினார். அரசின் பணிகள் குறித்து மக்கள் மத்தியில் எடுத்துரைத்து காங்கிரசின் பொய் பரப்புரையை முறியடிக்க வேண்டும் என்றும் எம்பிக்களை பிரதமர் கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் வேளாண் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்திற்கு வெளியே சிரோமணி அகாலிதளம் கட்சியினர் அதன் தலைவர் சுக்பீர் சிங் பாதல் தலைமையில் போராட்டம் நடத்தினர். அப்போது அந்த வழியாக வந்த மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமருக்கு எதிராக பதாகைகளை காண்பித்து முழக்கங்களை எழுப்பினர். அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக செயற்பாட்டாளர்களின் செல்போன்கள் ஒட்டு கேட்கப்பட்டது தொடர்பாக மத்திய அரசு விளக்கம் அளிக்க கோரி திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் நாடாளுமன்றத்திற்கு வெளியே முழக்கங்களை எழுப்பினர். பெட்ரோல் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாடாளுமன்றத்திற்கு காங்கிரஸ் எம்பி TK சுரேஷ் உள்ளிட்டோர் சைக்கிளில் வந்தனர்.
தமிழகத்தில் உள்ள 2 தடுப்பூசி உற்பத்தி மையங்களை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இதுகுறித்து பரிசீலித்து முடிவு செய்யப்படும் என்று மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா விளக்கம் அளித்துள்ளார். உயிரிழப்புகளை குறைத்து காட்டவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை ஏற்று கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாநிலங்களவையில் விவாதம் நடைபெற்றது. விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய பாஜக உறுப்பினர் ஸ்வபன் தாஸ் குப்தா, கொரோனா குறுகிய காலத்தில் முடிந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 3வது அலை ஏற்படும் நிலைக்கு வந்துள்ளதாக தெரிவித்தார். இதையடுத்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, கொரோனாவால் 5,50,000 பேர் உயிரிழந்ததாக அரசு தெரிவித்தாலும் இது மிகவும் குறைவாக மதிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதற்கு ஆளும் கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து பேசிய கார்கே, தடுப்பூசி போதிய அளவில் கிடைக்கவில்லை என்றும் கொரோனாவை எதிர்கொண்ட விதம் பொருளாதாரத்தை அழித்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி உற்பத்தியாளராக இந்தியா உள்ள நிலையில் சொந்த மக்களுக்கு கூட போதிய அளவில் தடுப்பூசி போட முடியவில்லை என்று திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் சாந்தனு சென் விமர்சித்தார். இதையடுத்து பேசிய திமுக உறுப்பினர் திருச்சி சிவா, செங்கல்பட்டு மற்றும் உதகையில் உள்ள தடுப்பூசி மையங்களில் உற்பத்தியை தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை அமைச்சருக்கு கோரிக்கை விடுத்தார். That the assets of IVC may be handed over to the state government on lease without any past liabilities and with full operational freedom. State government is offering, you just give the facility to the state government. We are ready to take it up and start manufacturing vaccines which would help not only to the state of Tamil Nadu but for the requirement across the country. There is another unit in Ooty which is also totally not in use. That could also be revived. தமிழகத்தில் நாள்தோறும் 3 லட்சம் பேருக்கு தடுப்பூசி போட முடியும் என்ற நிலையில் 1 கோடி தடுப்பூசிகளை வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார். பின்னர் பேசிய அதிமுக உறுப்பினர் தம்பிதுரை, இது மற்றவர்களை குறை சொல்வதற்கான நேரம் இல்லை என்றும் திருச்சி சிவாவின் கோரிக்கையை நிறைவேற்ற முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் கூறினார். To tackle this thing, not only vaccination is very important. Without vaccination, we cannot control this disease. As our friend of Siva said, where in the Tamil Nadu also, the Chief Minister requested to take that vaccine producing center, the Chengalpattu district, that has to be given some importance. தமிழகத்திற்கு அதிக தடுப்பூசியை ஒதுக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜே.கே. வாசனும் வேண்டுகோள் விடுத்தார். People from the state of Tamil Nadu, from all the districts, are today well aware of the benefit of the vaccination, sir. Therefore, I request the central government to make more vaccines available to Tamil Nadu without any shortage to help the people of the state, sir. உறுப்பினர்களின் விவாதங்களுக்கு பதிலளித்து பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, உயிரிழப்பை குறைத்து காட்ட வேண்டிய அவசியம் மத்திய அரசுக்கு இல்லை என்று தெரிவித்தார். மாநிலங்கள் தரும் தரவுகளையே மத்திய அரசு தொகுத்து வழங்குவதாக அவர் கூறினார். தடுப்பூசி பற்றாக்குறை இருப்பதாக கூறப்படுவதற்கு மாநிலங்களின் தவறான மேலாண்மையே காரணம் என்று மத்திய அமைச்சர் குற்றம் சாட்டினார். குழந்தைகளுக்கு தடுப்பூசி வழங்குவதற்கான பரிசோதனை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் முடிவுகள் வெளியாகும் என்றும் மன்சுக் மாண்டவியா கூறினார். தமிழகத்தில் 2 தடுப்பூசி மையங்களுக்கு அனுமதி அளிக்குமாறு முதலமைச்சர் விடுத்த கோரிக்கை குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்றும் மத்திய அமைச்சர் பதிலளித்தார். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். சுதந்திர தினம் நெருங்கும் நிலையில் டெல்லியில் ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தப்படலாம் என்று உளவுத்துறை எச்சரித்துள்ளதால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காகவே தனி கட்டுப்பாட்டு அறையை டெல்லி காவல்துறை அமைத்துள்ளது. செங்கோட்டையில் கடந்த சுதந்திர தின விழாவின் போது 2 ட்ரோன் தடுப்புகள் அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது அது 4ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ட்ரோன் தாக்குதலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு படையினருக்கு சிறப்பு பயிற்சியும் வழங்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாத இயக்கம் டெல்லியில் தாக்குதல் நடத்தலாம் என்று உளவுத்துறை எச்சரித்துள்ளது. மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அளிப்பதற்கு எதிரான மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் விதமாக மருத்துவ படிப்பில் 7.5% உள் ஒதுக்கீடு வழங்கி முந்தைய அதிமுக அரசு சட்டம் இயற்றியது. இதனை எதிர்த்து புதுக்கோட்டையைச் சேர்ந்த ராஜ்ஸ்ரீ என்ற மாணவி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது 11ஆம் வகுப்பை தனியார் பள்ளியில் பயின்றுவிட்டு 12ஆம் வகுப்பை அரசு பள்ளியில் பயின்று தனக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று மாணவி கோரிக்கை வைத்தார்.
இந்த மனுவை ஏற்க மறுத்த நீதிபதி நாகேஸ்வர ராவ் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகுமாறு மாணவி தரப்புக்கு அறிவுறுத்தினார். ஓபிசி பிரிவினருக்கு சாதிச் சான்றிதழ் வழங்கும் போது ஊதியம் மற்றும் வேளாண்மை வருமானத்தை கணக்கில் கொள்ள தேவையில்லை என அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை செயலாளர் கார்த்திக் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளார். அதில் ஒன்றிய அரசு பணிகள், ஒன்றிய அரசின் கல்வி நிறுவனங்களில் ஓபிசி பிரிவினருக்கான 27% இடஒதுக்கீட்டு முறை பின்பற்றப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஓபிசி பிரிவினருக்கு சாதிச் சான்றிதழ் வழங்குவதில் காலதாமதம் ஆவது அரசின் கவனத்திற்கு வந்துள்ளதாகவும், எனவே ஒன்றிய அரசின் வழிகாட்டுதலை பின்பற்றி ஆண்டு வருமானம் 1 லட்சம் முதல் 8 லட்சம் வரை இருந்தாலும் ஓபிசி பிரிவிற்கான சாதிச் சான்றிதழை தடையின்றி வழங்க வேண்டும் என்றும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழு கூட்டத்தை செல்லாது என அறிவிக்க கோரி தொடர்ந்த வழக்கை நிராகரிக்க கோரி அதிமுக நிர்வாகிகள் தாக்கல் செய்த மனுவிற்கு பதிலளிக்க சசிகலாவிற்கு அவகாசம் வழங்கி சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் சசிகலா பொதுச் செயலாளராகவும் டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளராகவும் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர். பின்னர் சசிகலா சிறைக்கு சென்ற பிறகு 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் சசிகலா மற்றும் தினகரனின் நியமனம் செல்லாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட 12 தீர்மானங்கள் செல்லாது என அறிவிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்குகள் சென்னை நகர சிவில் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. சசிகலா தொடர்ந்த வழக்கை நிராகரிக்க கோரி அதிமுக நிர்வாகிகள் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி ரவி முன்பு விசாரணைக்கு வந்தபோது சசிகலா தரப்பில் பதிலளிக்க கால அவகாசம் கோரப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதி வழக்கு விசாரணையை ஜூலை 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தமிழகத்தில் 4 மாவட்டங்கள் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் இல்லாத மாவட்டங்களாக மாறியுள்ளன. தமிழகத்தில் மாவட்ட வாரியாக கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் குறித்து அரசிதழில் தமிழக அரசு வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் ராமநாதபுரம், விழுப்புரம், நாகப்பட்டினம் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்கள் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் பட்டியலில் இருந்து விடுவிக்கப்பட்டதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி கோவையில் அதிகபட்சமாக 210 கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளும், சென்னையில் 156 கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளும் உள்ளன. தமிழகத்திலேயே குறைந்தபட்சமாக தருமபுரி மற்றும் கன்னியாகுமரியில் தலா 3 கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி நிலவரப்படி தமிழகம் முழுவதும் 2298 கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஜூலை மாத மின் கட்டணத்துடன் கூடுதல் காப்பு வைப்பு தொகை வசூலிக்கும் உத்தரவு திரும்பப் பெறப்படுவதாக மின்வாரியம் தெரிவித்துள்ளது. புதிய மின் இணைப்பு வழங்கும் போது நுகர்வோரிடம் காப்பு வைப்பு என்ற பெயரில் குறிப்பிட்ட தொகையை மின்வாரியம் வசூலித்து வருகிறது. மின் பயன்பாட்டை பொறுத்து 2 ஆண்டுகளுக்கு இந்த தொகை மாற்றியமைக்கப்படுகிறது. அதன்படி மின் இணைப்பு பெறும்போது தெரிவித்திருந்த அளவை விட அதிக மின்சாரம் பயன்படுத்தினால் கூடுதல் காப்பு வைப்பு தொகை வசூலிக்கப்படுகிறது. ஊரடங்கு காரணமாக 2020-21 நிதியாண்டிற்கான கூடுதல் காப்பு வைப்பு தொகை வசூலிக்கும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. தற்போது தளர்வுகள் அளித்துள்ள நிலையில் கூடுதல் காப்பு வைப்பு தொகை குறித்து ஆய்வு நடத்த அனைத்து மின் பகிர்மான வட்டத்தின் கண்காணிப்பு பொறியாளருக்கு உத்தரவிடப்பட்டது. சம்பந்தப்பட்ட மின் நுகர்வோரின் காப்பு வைப்பு தொகை தற்போது கணக்கிடப்பட்டுள்ளதை விட குறைவாக இருப்பின் மீதமுள்ள தொகை வசூலிக்கவும், அதிகமாக இருந்தால் அதை சரி செய்யவும் மின்வாரியம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது அந்த உத்தரவு திரும்பப் பெறப்படுவதாக மின்வாரிய தலைமை நிதி கட்டுப்பாட்டாளர் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதியின்படி மின்சார கட்டணம் கணக்கிடும் முறையை மாதம் ஒரு முறையாக மாற்றி அமைக்க வேண்டும் என்று அதிமுக எம்எல்ஏ தங்கமணி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை போன்ற பெருநகரங்களில் மின் கணக்கீட்டை குத்து மதிப்பாக போட்டு ஆன்லைன் மூலமாக கட்டணத்தை அனுப்பி வருவதாக சாடியுள்ளார். ஜூலை 1ஆம் தேதி எடுக்க வேண்டிய மீட்டர் ரீடிங்கை தவறவிட்ட நிலையில் 2019ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கட்டிய மின் கட்டணத்தை இப்போது கட்டச் சொல்லி மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். கொரோனா ஊரடங்கால் குறைவான மின்சாரத்தை பயன்படுத்தி இருந்தாலும் ஆளும் அரசின் நிர்வாக திறமையற்ற நடவடிக்கையால் அதிக கட்டணம் செலுத்த வேண்டிய நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருப்பதாக சாடினார். மேலும் தொடர் மின்வெட்டுகளால் மின்மிகை மாநிலமாக திகழ்ந்த தமிழகத்தை திமுக அரசு இருளில் தள்ளியிருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். யானையை விரட்ட பட்டாசுகளை பயன்படுத்தக்கூடாது என்ற அறிவிப்பை கண்டித்து கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஊருக்குள் புகுந்து விளைநிலங்களை சேதப்படுத்தும் யானைகளை வனத்துறையினரும் விவசாயிகளும் பட்டாசுகளை வெடித்து வனப்பகுதிக்குள் விரட்டி வந்தனர். மேட்டுப்பாளையத்தில் அண்மையில் ஒரு யானை மீது ராக்கெட் வெடி வீசும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது.
இது தொடர்பான விசாரணை மேற்கொண்ட வனத்துறை அதிகாரிகள் யானையை விரட்ட பட்டாசுகள் பயன்படுத்த தடை விதித்தும் இதனை மீறுவோர் மீது வன உயிரின பாதுகாப்பு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உத்தரவிட்டனர். இதனை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் வனவிலங்கு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வரை பட்டாசுகள் வெடிப்பதை தவிர்க்க இயலாது என்றும் பட்டாசுகளின்றி யானையை விரட்டினால் தங்கள் உயிருக்கும் விளைநிலத்திற்கும் பாதிப்பு ஏற்படும் என்றும் முழக்கம் எழுப்பினர். தனது ட்விட்டர் கணக்கு முடக்கப்பட்டது தொடர்பாக டிஜிபி சைலேந்திரபாபுவை சந்தித்து நடிகையும் பாஜக பிரமுகருமான குஷ்பு புகார் அளித்தார். 3 நாட்களுக்கு முன்பாக ஹேக் செய்யப்பட்ட ட்விட்டர் கணக்கு தற்போது திரும்ப செயல்பட தொடங்கினாலும் அதனை தவறாக பயன்படுத்திவிடக் கூடாது என்பதால் புகார் அளித்துள்ளதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். பெகாசஸ் மூலம் ராகுல் காந்தி உளவு பார்க்கப்பட்டதாக கூறுவதில் உண்மை இல்லை என்றார். ராகுல் காந்தி அவருடைய அக்கவுண்ட் ஹேக் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்கன்னா, ராகுல் காந்தி அக்கவுண்ட் ஹேக் பண்ணாலும் எந்த லாபமும் பிஜேபிக்கு கிடையாதுங்க. சரிங்களா? சோ ஹேக் பண்றது வேஸ்ட். 8 ஆளுநர்கள் நியமனத்தில் பெண்கள் இல்லை என குறிப்பிட்டது தன்னை மனதில் வைத்து அல்ல என்றும் குஷ்பு விளக்கம் அளித்தார். நான் எதுக்கு எதிர்பார்க்கிறேன்? அதை ஜெனரலாவே பார்த்திருக்கேன். நான் எங்க இப்பதான் நான் கட்சிக்கு வந்திருக்கேன். அதுக்குள்ள நான் எங்க கவர்னர் ஆகும்? அவ்வளவு வயசு கூட ஆகல எனக்கு கவர்னர் ஆகிறதுக்கு. பிரான்சில் பெகாசஸ் மென்பொருளை பயன்படுத்தி பத்திரிகையாளர்கள் உளவு பார்க்கப்பட்டதாக தொடங்கப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வந்துள்ளது. பெகாசஸ் மென்பொருளை பயன்படுத்தி பிரெஞ்சு ஊடகவியலாளர்களை மொராக்கோ உளவு பார்த்ததாக புகார் எழுந்துள்ளது. மீடியா பார்ட் எனும் புலனாய்வு வலைதளத்தின் நிறுவனரான எட்வி பிளனல் மற்றும் அந்த வலைதளத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர் ஒருவரின் அலைபேசிகள் மொராக்கோ உளவுத்துறையால் கண்காணிக்கப்பட்டதாக நிறுவனம் கூறியுள்ளது. இதேபோன்று லிமாண்ட் மற்றும் ஏஜென்சி பிரான்ஸ் பிரஸ் ஆகிய நிறுவனங்களின் பத்திரிகையாளர்களும் மொராக்கோ பாதுகாப்பு துறையால் உளவு பார்க்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள மொராக்கோ தகவல் தொடர்பு சாதனங்களில் ஊடுருவும் கணினி மென்பொருளை தாங்கள் ஒருபோதும் வாங்கவில்லை என்று கூறியுள்ளது. இங்கிலாந்தில் 80 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் கொரோனாவால் உயிரிழப்பதை அந்நாட்டு பிரதமர் போரிஸ் ஜான்சன் கண்டுகொள்ளவில்லை என்று அந்நாட்டு அரசின் முன்னாள் ஆலோசகர் பரபரப்பு குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனின் தலைமை ஆலோசகராக இருந்து ஓய்வு பெற்ற டாமினிக் கமிங்ஸ் என்பவர் முதல் முறையாக ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ளார். அதில் இங்கிலாந்தில் கொரோனாவின் 2ஆம் அலையில் ஆயிரக்கணக்கான உயிர்கள் பறிபோனதற்கு போரிஸ் ஜான்சன் அரசுதான் முழு காரணம் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். நோய் தொற்றால் உயிரிழப்பவர்கள் பெரும்பாலும் 80 வயதை கடந்தவர்கள் என்பதால் 2ஆம் அலையில் ஊரடங்கு நடவடிக்கைகளை பிரதமர் போரிஸ் ஜான்சன் எடுக்க விரும்பவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 1/3 பங்கினரிடம் கொரோனாவுக்கான எதிர்ப்பு சக்தி இல்லை என்று இந்திய மருத்துவ ஆய்வுக் கழகம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய மருத்துவ ஆய்வுக் கழகத்தின் இயக்குநர் பல்ராம் பார்கவா கொரோனாவுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தி குறித்த ஆய்வு முடிவுகளை வெளியிட்டார். நாட்டில் மொத்தம் 40 கோடி பேர் கொரோனாவால் பாதிக்கப்படக்கூடிய அபாயத்தில் இருப்பதாக தெரிவித்தார். அதே நேரம் மக்கள் தொகையில் 1/3 பங்கு பேருக்கு கொரோனா நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகாத மாவட்டங்கள், மாநிலங்கள் 3ஆம் அலையில் அதிகம் பாதிக்கப்படக்கூடும் என்றும் அவர் எச்சரித்தார். குழந்தைகளுக்கு நோய் தொற்று வாய்ப்பு குறைவாகவே இருப்பதால் ஆசிரியர்கள் பணியாளர்களுக்கு தடுப்பூசி போட்டிருந்தால் தொடக்க பள்ளிகளை முதலில் தொடங்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். 6 முதல் 9 வயதானவர்களில் 57.2 விழுக்காட்டினருக்கும் 10 முதல் 71 வயதுடையவர்களில் 61.8 விழுக்காட்டினருக்கும் கொரோனா எதிர்ப்பு சக்தி உருவாகியுள்ளது ஆய்வில் தெரியவந்துள்ளது. 18 முதல் 44 வயதுக்குட்பட்டவர்களுக்கு 66.7 விழுக்காட்டினருக்கும் 45 முதல் 60 வயதுக்குட்பட்டோரில் 77.6 விழுக்காட்டினருக்கும் எதிர்ப்பு சக்தி கொண்டிருப்பவர்களாக இருப்பதாக பல்ராம் பார்கவா கூறியுள்ளார். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக அரசியல்வாதிகள் பத்திரிகையாளர்களை எவ்வாறு உளவு பார்க்கிறது பெகாசஸ்? விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. விருது வழங்கி மத்திய அரசு கௌரவித்தது. இந்நிலையில் தனது புத்தகத்தை தமிழக முதலமைச்சர் குடியரசுத் தலைவரிடம் வழங்கியது மகிழ்ச்சி அளிப்பதாக மனோகர் தேவதாஸ் உலகம் முழுவதும் பெகாசஸ் மென்பொருள் மூலமாக பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் உளவு பார்க்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலைச் சேர்ந்த நிறுவனத்தின் உளவு மென்பொருள் எப்படி செயல்படுகிறது என்று நமக்கு விளக்குகிறார் உள்ளீட்டு பிரிவு ஆசிரியர் மகாலிங்கம். மகாலிங்கம், நீங்க தொடரலாம். நன்றி பாலா.
இந்தியாவினுடைய அரசியல் களத்தையே தற்பொழுது புரட்டி போட்டிருக்கிறது இந்த உளவு பார்க்கும் மென்பொருள் அம்சம். இந்த விவகாரத்தில் தற்போது புதிய தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. எப்படி இது செல்போனிலும் கம்ப்யூட்டருக்குள்ளும் புகுந்து கொண்டு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தகவல் அனுப்புகிறது என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். அதாவது உங்களுடைய செல்போனுக்குள் இந்த மென்பொருள், அதாவது உளவு மென்பொருள் எப்படி உள்ள வருகிறது என்றால், உங்களுடைய செல்போனுக்குள்ளே இருக்கக்கூடிய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அம்சத்திலிருந்து தான் வருகிறது. குறிப்பாக SMS மூலமாகவும், வாட்ஸ்அப் மூலமாகவும், இமெயில் மூலமாகவும் உங்களுக்கு தெரியாத நபர்களிடமிருந்து ஒரு மெசேஜ் உள்ளே வரும். அந்த மெசேஜை நீங்கள் கிளிக் செய்து பார்த்தால் உங்களுடைய செல்போனுக்குள்ளும் கம்ப்யூட்டருக்குள்ளும் இது போன்ற உளவு பார்க்கக்கூடிய மென்பொருள்கள் உள்ளே அமர்ந்து கொண்டு சம்பந்தப்பட்ட சர்வர் மூலமாக நீங்கள் படிக்கக்கூடிய SMS, இமெயில் மற்றும் நீங்க பார்க்கக்கூடிய படம் மற்றும் வீடியோக்களை இது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு அனுப்பும் என்பதுதான் தற்பொழுது ஆய்வில் தெரிய வந்திருக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. இது மட்டும் அல்லாது, நீங்கள் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள், வாட்ஸ்அப்பில் யாரோடு உரையாடி கொண்டிருக்கிறீர்கள், இப்படி அனைத்தையும் இந்த பெகாசஸ் மென்பொருள் காப்பி அடித்து சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு அனுப்பும் என்பதையும் ஆராய்ச்சியாளர்கள் தற்பொழுது சொல்லியிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாது, எந்த இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுடைய செல்போனில் இருக்கக்கூடிய தரவுகளை அப்படியே காப்பி அடித்து தரக்கூடிய சம்பவத்தை தாண்டி உங்களுடைய செல்போனுடைய இருப்பிட இடத்தை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கிறது. உங்களுடைய செல்போனில் இருக்கக்கூடிய படம் பிடிக்கக்கூடிய கேமராவை பயன்படுத்தி நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், யாரோடு இருக்கிறீர்கள், அத்தனையும் அது படம் பிடித்து பதிவு செய்யும் ஒரு நிலையும் இருப்பதாக எச்சரிக்கிறார்கள். எனவே இது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இது எப்படி உங்களது செல்போன் மற்றும் கம்ப்யூட்டருக்குள் வருகிறது என்று பார்த்தால், உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுடைய போனிலும் கம்ப்யூட்டருக்குள்ளும் அடையாளம் தெரியாத நபர்களிடமிருந்து வரக்கூடிய தரவுகளின் மூலமாக எளிதில் இது போன்ற உளவு பார்க்கக்கூடிய மென்பொருள்கள் உள்ளே வருகின்றன. நீங்கள் தெரியாமல் ஒரு இமெயிலை கிளிக் செய்தால் போதும், அந்த மென்பொருள் உங்களுடைய சம்பந்தப்பட்ட இமெயிலிலோ, வாட்ஸ்அப்பிலோ, ஃபேஸ்புக்கிலோ அமர்ந்து கொண்டு உங்களை முழுவதுமாக ரகசியமாக உளவு பார்க்கும் என்பதுதான் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு சாதாரண கிளிக் தானே என்று நீங்கள் சர்வசாதாரணமாக கருதிவிட்டால் அவ்வளவுதான், நீங்கள் உளவு பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது இருக்கிறது. எனவே அடையாளம் தெரியாத நபர்களிடமிருந்து வரக்கூடிய இது போன்ற இமெயில்கள், மின்னஞ்சல்கள் மற்றும் SMSகளை உடனடியாக திறந்து பார்க்கக்கூடாது என்பதுதான் நிபுணர்கள் சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. பாலா. நன்றி மகாலிங்கம், விரிவான விவரங்களுக்கு. தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு TNPSC தேர்வில் இடஒதுக்கீடு வழங்குவதில் விலக்கு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்துவிட்டது. 1ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை தமிழ் வழியில் படித்தவர்களை மட்டும் 20% ஒதுக்கீட்டில் தேர்வு செய்ய வேண்டும் என்ற உத்தரவுக்கு விலக்கு அளிக்க கோரி TNPSC தரப்பில் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் கிருபாகரன், புகழேந்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் கடந்த பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி TNPSC சார்பில் குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவு வெளியிடப்பட்டு விண்ணப்பங்கள் பெறும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். எனவே இந்த தேர்வில் மட்டும் தமிழ் வழியில் பயின்றவர்களை தேர்வு செய்வதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று வாதிட்டார். இதனை கேட்ட நீதிபதிகள் +2 வரை ஆங்கில வழியில் படித்துவிட்டு பட்டப்படிப்பை மட்டும் வேலைக்காக தமிழ் வழியில் பயின்றவர்களை தேர்வு செய்யலாமா என்று கேள்வி எழுப்பினர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பை தமிழ் வழியில் படித்ததாக முறைகேடாக சான்றிதழ் பெற்றுள்ளது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக கருத்து தெரிவித்த நீதிபதிகள் TNPSCயின் தளர்வு கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனனின் உடல் நலம் குறித்து விசாரிக்க எடப்பாடி பழனிசாமியும் சசிகலாவும் ஒரே நேரத்தில் மருத்துவமனைக்கு வருகை தந்ததால் பரபரப்பு நிலவியது. அதிமுக கொடி கட்டிய காரில் சசிகலா வந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சரும் அதிமுக அவைத் தலைவருமான மதுசூதனன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டார். சிகிச்சைக்கு பிறகு உடல்நலம் தேறியவர் சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் ஓய்வில் இருந்து வந்தார். இந்நிலையில் மூச்சு திணறல் காரணமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு மதுசூதனன் 1000 விளக்கு பகுதியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு வெண்டிலேட்டர் பொருத்தப்பட்டு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அப்பல்லோ மருத்துவமனைக்கு நேரில் சென்ற எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி மருத்துவர்களிடம் மதுசூதனின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். மேலும் மதுசூதனனையும் நேரில் சந்தித்தார். அதே நேரத்தில் அதிமுக கொடி கட்டிய காரில் VK சசிகலா மருத்துவமனைக்கு வந்துள்ளார். சசிகலா மருத்துவமனைக்கு வரும் தகவல் தெரிந்தவுடன்
உடனடியாக நலம் விசாரிப்பதை முடித்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி மருத்துவமனையிலிருந்து கிளம்பினார். எடப்பாடி பழனிசாமியும் சசிகலாவும் ஒரே நேரத்தில் வருகை தந்ததால் பரபரப்பு நிலவியது. எனினும் எடப்பாடி பழனிசாமி வெளியே சென்ற பிறகு சசிகலா மருத்துவமனைக்குள் சென்று மதுசூதனின் உடல்நலம் குறித்து அவருடைய குடும்பத்தாரிடம் கேட்டறிந்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சசிகலா, மதுசூதனன் விரைவில் உடல்நலம் பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். மதுசூதனன் சிறு வயதிலிருந்தே எம்ஜிஆருடன் பணியாற்றியதாகவும் அதிமுகவின் முக்கிய நபராக திகழ்ந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே சசிகலா அதிமுக கொடி கட்டிய காரில் செல்வதை ஏற்க முடியாது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாருங்க ஹாஸ்பிட்டல்ல அதை பத்தி நாங்க ஒன்றும் கருத்து சொல்ல விரும்பல. ஆனா அதிமுக கொடி கட்டுவதற்கு திரும்ப சசிகலாவுக்கு எந்த உரிமையும் கிடையாது. புரட்சி தலைவர் எப்படி கட்டி காத்தாரோ அந்த வகையில இன்னும் 3 ஆண்டுகள் அம்மா எப்படி சொன்னாங்க அதே போல அன்னைக்கு ஜானகி அம்மாவும் ஒரு பெருந்தன்மையோடு அந்த ஒரு எண்ணத்தோடு நான் அரசியலிருந்து ஒதுக்கிறேன், கட்சி ஒன்றா இருக்கணும், கட்சி நல்லா இருக்கணும், தலைவர் ஆரம்பித்த இயக்கம் இன்னும் 100 வருஷம் இருக்கணும் என்ற அந்த எண்ணத்தோடு பெருந்தன்மையோடு அன்னைக்கு அந்த முயற்சி எடுத்தாங்கல்ல, அதை சொல்ற திரும்ப சசிகலா பேட்டியில அதே மாதிரி ஒதுக்கிட்டு போங்க. தற்போது அதிமுக சிறப்பாக செயல்படுவதாகவும் சசிகலா இடையூறாக இருக்கக்கூடாது என்றும் ஜெயக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் அமமுகவின் சக்தி என்ன என்பது கடந்த சட்டமன்ற தேர்தலில் தெரிந்துவிட்டதாகவும் அமமுக பிரதான கட்சியை கிடையாது என்றும் அவர் விமர்சித்தார். அதிமுகவின் கொடியை பயன்படுத்தக்கூடாது என்று ஏற்கனவே சசிகலா தரப்பிற்கு அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் அதிமுக கொடி கட்டிய காரில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி மருத்துவமனைக்கு சென்றிருக்கக்கூடிய அதே வேளையில் சசிகலா மருத்துவமனைக்கு சென்றிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பிரபல பாலிவுட் நடிகையான ஷில்பா ஷெட்டியின் கணவரும் தொழிலதிபருமான ராஜ் குந்த்ரா ஆபாச படங்களை தயாரித்து வெளியிட்டதாக அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை வரும் 23ஆம் தேதி வரை போலீஸ் காவலில் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. பிரபல பாலிவுட் நடிகை ஷில்பா ஷெட்டியின் கணவர் ராஜ் குந்த்ராவின் கைது பாலிவுட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜ் குந்த்ரா ஜேஎல் ஸ்ட்ரீம் என்கிற பெயரில் மொபைல் அப்ளிகேஷனை நிறுவி அதில் வெப் சீரிஸ்களை தயாரித்து வழங்கி வருகிறார். மும்பையில் கட்டுமான நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். இந்திய கிரிக்கெட் லீக் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் ஒரு பங்குதாரராகவும் உள்ளார். இந்நிலையில்தான் திங்கட்கிழமை இரவில் அவர் மும்பை குற்றப்பிரிவு போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். மும்பை நகர காவல்துறை ஆணையரான ஹேமந்த் நாகர்லே இது குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மும்பை குற்றப்பிரிவிற்கு கடந்த பிப்ரவரி மாதம் சிலர் ஆபாச படங்களை உருவாக்கி அதனை மொபைல் அப்ளிகேஷனில் வெளியிடுவதாக புகார் வந்தது. விசாரணையில் ஆபாச பட உருவாக்கத்திலும் அவற்றை மொபைல் அப்ளிகேஷனில் வெளியிடுவதிலும் முக்கிய நபராக ராஜ் குந்த்ரா இருப்பது தெரிய வந்தது. ராஜ் குந்த்ரா மீது ஏமாற்றுதல், மோசமாக நடந்து கொள்வது, ஆபாச வீடியோக்களை தயாரித்தல், அதனை பொது இடங்களில் வெளியிட்டது, ஆபாச புகைப்படங்களை வெளியிட்டது, புத்தகங்களில் புதுப்பித்தது என்று தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் பல்வேறு பிரிவுகளின் கீழ் மும்பை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த பிப்ரவரி மாதம் ஹாட் ஷாட் என்ற செயலியில் ஆபாச படம் வெளியானதாக போலீசாருக்கு வந்த புகாரின் அடிப்படையில் பிரபல மாடலும் நடிகையுமான கெகனா வஷிஷ்ட் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். அவரோடு சேர்த்து பிரிட்டனில் இயங்கி வரக்கூடிய தயாரிப்பு நிறுவனமான கெர்னின் என்ற நிறுவனத்தின் பிரதிநிதியான உமேஷ் காமத் என்பவரும் கைது செய்யப்பட்டார். ராஜ் குந்த்ராவின் முன்னாள் ஊழியரான உமேஷ் காமத் கெகனா வஷிஷ்டை வலுக்கட்டாயமாக ஆபாச படங்களில் நடிக்க வைத்தது தெரிய வந்தது. கெகனா வஷிஷ்டின் 8 ஆபாச படங்களை கெர்னின் நிறுவனம் மூலமாக ஹாட்ஷாட் செயலியில் வெளியிட்டதும் அம்பலமானது. கெகனா வஷிஷ்ட் ஆபாச படம் தயாரிப்பில் பணியாற்றிய கேமராமேன் உள்ளிட்டோர் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கில் போலீசார் 2 எஃப்ஐஆர்களை பதிவு செய்துள்ளனர். படமாக்கப்பட்ட இந்த காட்சிகள் அனைத்தும் செல்போனில் பணம் செலுத்தி பார்க்கக்கூடிய செயலிகளில் மட்டுமே தெரியக்கூடியவை என்கின்றனர் போலீசார். இதில் கூடுதல் சர்ச்சையாக நடிகை பூனம் பாண்டேவும் ராஜ் குந்த்ரா மற்றும் அவருடைய உதவியாளர் மீது மும்பை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுத்துள்ளார். பூனம் பாண்டேவின் ஆபாச வீடியோக்களை அவருடைய அனுமதி இல்லாமல் ராஜ் குந்த்ரா தன்னுடைய மொபைல் அப்ளிகேஷனில் வெளியிட்டதாகவும் அதற்குரிய இழப்பீட்டை பெற்றுத்தர வேண்டும் என்றும் பூனம் பாண்டே கூறியுள்ளார். எனினும் இந்த குற்றச்சாட்டை ராஜ் குந்த்ரா மறுத்துள்ளார். கடந்த 2013ஆம் ஆண்டு கிரிக்கெட்டில் ஸ்பாட் பிக்சிங் செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் ராஜ் குந்த்ராவிடம் தில்லி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இப்படி அடுத்தடுத்த சர்ச்சையில் சிக்கிய ராஜ் குந்த்ரா கைது செய்யப்பட்ட சம்பவம் பாலிவுட்டில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் விஜயை தத்ரூபமாக வரைந்து அசத்தி வருகிறார் கேரளாவைச் சேர்ந்த பள்ளி மாணவி ஒருவர். அவர் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம்.
கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டம் கருணாகப்பள்ளியைச் சேர்ந்தவர் பூக்கடை உரிமையாளர் சுனிலின் மகள் கௌரி. 10ஆம் வகுப்பு படித்து வரும் இவர் சிறுவயது முதலே ஓவியம் வரைவதில் ஆர்வம் கொண்டவர். வனவிலங்குகள், மக்களின் வாழ்வியலை ஓவியமாக வரையத் தொடங்கி பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி, கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் உட்பட பிரபலங்களை கண்முன் கொண்டு வந்து நிறுத்தும் விதமாக வரைந்து அசத்தி வருகிறார். இதனால் சுனிலின் பூக்கடையில் மலர்களை விட அவரது மகள் வரைந்த ஓவியங்களே அலங்கரித்துள்ளன. பல்வேறு பிரபலங்களை ஓவியங்களாக தீட்டினாலும் கௌரி தனக்கு பிடித்தமான நடிகர் விஜயின் பல்வேறு பாவனைகளை வரைவதில் அதீத ஆர்வம் கொண்டுள்ளார். ஓவியக்கலையை தானாக கற்றுக்கொண்டுள்ள சிறுமி விஜயை உயிரோட்டமுள்ள ஓவியமாக வரைவதற்கு விஜய் மீதான பிரியமே காரணமாக அமைந்துள்ளது. விஜயின் ஒரு திரைப்படம் கூட தவறவிடாமல் பார்க்கும் இந்த ரசிகை அவரது அசத்தல் நடன காட்சிகளும் சண்டை காட்சிகளுமே அவரை ஓவியமாக வரைய ஊக்கமளிப்பதாக முகம் மலர்கிறார். UKG മുതലേ ഞാൻ ചിത്രം വരയ്ക്കാൻ തുടങ്ങിയത്. 3ലും 4ലൊക്കെ എത്താറായപ്പോഴത്തേക്ക് വ്യക്തികളെയൊക്കെ വരച്ചു തുടങ്ങി. പിന്നെ ഒത്തിരി എടുത്ത് ചിത്രപ്രദർശനം നടത്തിയിട്ടുണ്ട്. കൂടുതലും വരയ്ക്കാൻ എനിക്കിഷ്ടം പെൻസിൽ ഡ്രോയിങ് ആണ്. പിന്നെ സിനിമാ താരങ്ങളെയും ദൈവങ്ങളെയും രാഷ്ട്രീയ പ്രവർത്തകരെയും അങ്ങനെ നിരവധി മേഖലയെ சித்திரங்கள் வரைச்சிട്ടുണ്ട്. அனைத்து கேரள விஜய் ரசிகர்கள் அசோசியேஷன் சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான ஓவிய போட்டியில் கௌரி வரைந்த விஜயின் படம் முதல் பரிசை தட்டிச் சென்றது. UKG வகுப்பு முதலே ஓவியக் கலையில் ஆர்வம் கொண்டுள்ள சிறுமி தனக்கு முதல் பரிசு பெற்றுத்தந்த விஜயின் ஓவியத்தை அவரிடமே நேரில் பரிசாக வழங்க வேண்டும் என்று ஆசையுடன் காத்திருக்கிறார். நியூஸ் 18 செய்திகளுக்காக கன்னியாகுமரியிலிருந்து செய்தியாளர் சஜயகுமார். தமிழ்நாட்டில் 6% பேருக்கு 2 டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது ஆய்வில் தெரியவந்துள்ளது. தமிழகத்தில் 18 வயதுக்கு மேற்பட்டோர் சுமார் 6,06,00,000 பேர் இருப்பதாகவும் அவர்களுக்கு 12,12,00,000 டோஸ் கொரோனா தடுப்பூசி தேவைப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதில் கடந்த ஜூலை 18ஆம் தேதி வரை 1,90,00,000 பேருக்கு 2 டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று சென்னை, மும்பை, பெங்களூரு, டெல்லி, ஹைதராபாத் என 5 பெருநகரங்களில் எந்த நகரில் அதிக அளவில் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது என ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. இதில் 11% பேருக்கு 2 தவணை தடுப்பூசியும் செலுத்தி சென்னை மாநகராட்சி முதலிடம் வகிக்கிறது. அதற்கடுத்தபடியாக பெங்களூருவில் 10%, டெல்லி, மும்பை ஆகிய நகரங்களில் தலா 7%, ஹைதராபாத்தில் 5% பேருக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. 18 வயது முதல் 44 வயது உள்ளவர்களை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக பெங்களூருவில் 64%, சென்னையில் 43%, ஹைதராபாத்தில் 37%, மும்பையில் 32% தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. 45 வயதுக்கு மேற்பட்டோரை பொறுத்தவரையில் சென்னையில் 85%, மும்பையில் 70%, டெல்லியில் 59% மற்றும் ஹைதராபாத்தில் 48% தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. ஆறு நாடுகள், 11,000த்திற்கு மேற்பட்ட வீரர்கள், 127 வீரர்களுடன் களமிறங்கும் இந்தியா வரலாற்றில் இடம் பிடிக்க சாதிக்க துடிக்கும் சாம்பியன்கள். விளையாட்டு உலகின் உச்சபட்ச ஒலிம்பிக் திருவிழா ஜூலை 20. தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கீடு செய்யும் தடுப்பூசிகளை தனியார் மருத்துவமனைகளுக்கு விற்பனை செய்வதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருந்தால் நேரில் புகார் அளிக்கலாம் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஜிகா வைரஸ் தமிழகத்தில் பரவாமல் தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன்படி தமிழக கேரள எல்லைப் பகுதியான வாளையாறில் மேற்கொள்ளப்படும் கண்காணிப்பு பணிகளை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் இதுவரை ஜிகா வைரஸ் கண்டறியப்படவில்லை என்று தெரிவித்தார். தமிழகத்திற்கு ஒட்டுமொத்தமாக 12 கோடி தடுப்பூசிகள் தேவைப்படும் நிலையில் இதுவரை 1,80,31,000 தடுப்பூசிகள் மட்டுமே வந்திருப்பதாக கூறினார்.
குற்றம் சாட்டுவது எளிது. இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம், வந்து எங்கள் கையிலேயே நேரடியாக சொல்லலாம். சட்டமன்ற உறுப்பினர் கோவையை சேர்ந்தவர் தான், நாங்கள் கோவையில் இருக்கிறோம். எந்த மருத்துவமனையில் எங்கிருந்து தடுப்பூசி எடுக்கப்பட்டது, எங்கே தனியார் எடுத்து போய் கொடுத்தாங்க, அந்த விவரங்களை அவர் தெளிவுபடுத்துவார். ஆனால் நிச்சயம் சட்ட ரீதியாக இதில் யார் குற்றச்சாட்டு சொல்லுகிறார்கள் என்பதல்ல, குற்றம் நிரூபிக்கப்படுமானால் நிச்சயமாக யாராக இருந்தாலும் கண்டிக்கப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள். நாடு முழுவதிலும் இன்னும் ஒரு 10 நாட்களில் தனியார் மருத்துவமனைகளிலும் இலவச தடுப்பூசி என்கின்ற திட்டம் இன்றைக்கு பொதுமக்களுக்கு பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியாக வளரவிருக்கிறது. தட்டுப்பாடு காரணமாக சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்திற்கு ஜூலை மாதம் 71 லட்சம் தடுப்பூசிகள் வழங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்த நிலையில் 32 லட்சம் தடுப்பூசிகளை மட்டுமே வழங்கியுள்ளது. அந்த தடுப்பூசிகள் பொதுமக்களுக்கு போடப்பட்ட நிலையில் மீதமுள்ள தடுப்பூசிகள் தமிழகம் வந்து சேரவில்லை. இதனால் தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் சென்னை உட்பட பல மாவட்டங்களில் தடுப்பூசி செலுத்தும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மத்திய தொகுப்பிலிருந்து வந்தால் மட்டுமே அடுத்த கட்டமாக தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடங்கும் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கோடம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு மையங்களுக்கு தடுப்பூசி போடுவதற்காக சென்ற மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். தெலுங்கானாவில் ஷோரூமின் முதல் தளத்திலிருந்து கார் தவறி விழுந்த விபத்தில் 2 பேர் காயமடைந்தனர். தெலுங்கானா மாநிலம் அல்காபுரி என்ற இடத்தில் டாடா நிறுவனத்தின் கார் ஷோரூம் இருந்தது. இதில் வாடிக்கையாளர் ஒருவர் டியாகோ காரை வாங்கிச் சென்றார். அப்போது முதல் மாடியில் காட்சிக்கு வைத்திருந்த காரின் சிறப்பம்சங்களை விற்பனையாளரும் வாடிக்கையாளருக்கு விளக்கிக் கொண்டிருந்தார். இந்நிலையில் கார் இயக்க தயாராக என்ஜின் ஓடவிடப்பட்டது. அப்போது காரினுள் அமர்ந்திருந்த வாடிக்கையாளர் கியரை மாற்றினார். இதில் சீறிப்பாய்ந்த கார் முதல் மாடியிலிருந்து கீழே நின்றிருந்த கார் மற்றும் பைக் மீது தலைக்குப்புற விழுந்தது. இதில் 2 காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். விவசாயிகளுக்கான பிரதமரின் நிதி திட்டத்தில் 3000 கோடி ரூபாய் போலி விவசாயிகளுக்கு முறைகேடாக சென்றுள்ளதாகவும் அதனை மீட்கும் முயற்சியில் இறங்கியுள்ளதாகவும் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 3 தவணைகளாக 6000 ரூபாய் நிதி PM கிசான் என்ற திட்டத்தின் பெயரில் மத்திய அரசு அளித்து வருகிறது. இந்த திட்டத்தில் 42 லட்சம் போலி விவசாயிகள் பயன்பெற்றது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களிடம் இருந்து பணம் திரும்ப பெறப்படுவதாகவும் நாடாளுமன்றத்தில் மத்திய விவசாயத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். நாட்டிலேயே அதிகபட்சமாக அசாமில் 8.35 லட்சம் போலி விவசாயிகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அசாமுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தில் 7,22,000 பேர் போலியாக சேர்க்கப்பட்டதும் கண்டறியப்பட்டுள்ளது. அசாமில் இருந்து 554 கோடி ரூபாயும் தமிழகத்தில் இருந்து 340 கோடி ரூபாயும் முறைகேடு நடந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்ட பத்மசேஷாத்ரி பள்ளி ஆசிரியர் ராஜகோபாலன் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரிய வழக்கில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை KK நகரில் செயல்படும் பத்மசேஷாத்ரி பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக ஆசிரியர் ராஜகோபாலன் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவிகள் அளித்த புகாரில் அவரை குண்டர் சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் ராஜகோபாலன் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி அவரது மனைவி சுதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் முழுமையாக உண்மையை கண்டறியாமல் செபிவழி தகவலின் அடிப்படையில் தனது கணவரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்துள்ளதாகவும் எனவே அவர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர் மனுவில் கோரியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் PN பிரகாஷ் மற்றும் R பொங்கியப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனு குறித்து தமிழ்நாடு அரசின் உள்துறை செயலாளர், சென்னை காவல் ஆணையர், புழல் சிறை கண்காணிப்பாளர் ஆகியோர் 4 வாரங்களில் பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கொரோனா சூழலை ஆராய்ந்து மருத்துவ வல்லுநர்களின் ஆலோசனை பெற்ற பின்பே 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தனித் தேர்வுகளுக்கு தேர்வு நடத்தி முடிக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சி சோமரசம்பேட்டை நடுநிலைப் பள்ளியில் புதிய கட்டடத்தை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 12ஆம் வகுப்பு கூடுதல் மதிப்பெண்ணுக்கு அக்டோபரில் நடத்தப்படும் தேர்வு கொரோனா சூழலை பொறுத்து அமையும் என்றார். அக்டோபர் மாதம் பொதுவான தனித் தேர்வாளருக்கு செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் நடக்கும். ஸோ அந்த காலகட்டம் அதை முன்னிட்டு தான் செப்டம்பர் அக்டோபரில் நடைபெறலாம். அதுவும் அன்னைக்கு இருக்கின்ற கொரோனா கட்டுப்பாட்டுக்குள் வருகின்ற சூழ்நிலை தான் அந்த முடிவும் எடுக்கப்படும். ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா செப்டம்பர் அக்டோபர் 2 மாதம் டிலே அந்த மாணவர்களுக்கு வரக்கூடும். அதையும் கருத்தில் கொண்டு மாண்பு முதலமைச்சரோட விளக்கமாக நாங்கள் அளிக்கப்பட்டு அதற்கு தகுந்தாற்ப நடவடிக்கை எடுக்கப்படும்.
தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் மீன்வள மசோதாவை தாக்கல் செய்ய வேண்டாம் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கும் வகையில் இந்த மசோதா இருப்பதாகவும் அதே நேரத்தில் மீனவர்களுக்கு எதிரான பல்வேறு பிரிவுகள் மசோதாவில் இடம்பெற்றிருப்பதாகவும் கடிதத்தின் வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் அந்த மசோதாவை தாக்கல் செய்ய வேண்டாம் என்று அவர் கோரியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜ். பாண்டியராஜ், நீங்க தொடரலாம். பாலவேல், இந்திய மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய இந்த இந்திய கடல்சார் மீன்வள மசோதா 2021 நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டாம் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். ஏற்கனவே இந்த புதிய மீன்வள மசோதாவிற்கு நாடெங்கிலும் எதிர்ப்பு குரல்கள் எழுந்து வருகின்றன. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற சூழலில் நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தில் ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உத்தேசிக்கப்பட்டிருப்ப தகவல் இருக்கிறது. எனவே இந்த இந்திய கடல்சார் மீன்வள மசோதா 2021 தாக்கல் செய்ய வேண்டாம் என்றும் பிரதமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். மேலும் இந்த மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உரிமைகளை மீறுமுறையில் இருப்பதாகவும் அனைத்து தரப்பு மக்களுடன் விவாதம் மற்றும் கருத்துக்களை கேட்ட பின்பே இந்த மசோதாவை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த மீனவர்களுடைய நலன் காக்கும் வகையிலும் கடல் வளத்தை காக்கும் வகையிலும் இந்த மசோதாவானது இல்லை என்றும் தற்போது உத்தேசிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய கடல்சார் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய இந்த முயற்சியினை தொடர வேண்டாம் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். மேலும் இப்போது நிறைவேற்ற இருக்கின்ற இந்த மசோதாவானது கடலோர வாழ்கின்ற மீனவர்களினுடைய உரிமையை பறிப்பதாகவும் மாநிலங்களுடைய உரிமை பறிப்பதாகவும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை இந்த மீனவர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய இந்த இந்திய கடல்சார் மீன்வள மசோதா 2021 நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டாம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதத்தின் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். பாலவேல், நன்றி பாண்டியராஜ் விரிவான விவரங்களுக்கு. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. ஆனந்தமா இருக்கு. மதுரையை பற்றி